தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்துல ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கிட்டு வருது. மிக கொடுமையான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இந்த பள்ளியில ரமணி அப்படிங்கிறவங்க ஆசிரியரா பணியாற்றிட்டு வந்திருக்காங்க. இந்த பிரச்சனையா இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே நுழைந்து இது மாதிரி சம்பவம் வந்திருக்க கூடாது. நேத்து இந்த ஆசிரியர் ஸ்கூலுக்குள்ளேயே கத்தியால குத்தி கொன்னு இருக்காங்க. இந்த கொலையை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியரோட காதலன் மதன்குமார் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறையினர் மதன்குமார் மேல வழக்கு பதிவு பண்ணி அவங்கள கைது செஞ்சிருக்காங்க. ரமணி அவர்களோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் அவங்க சொந்த ஊரான சென்னை மனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க ரமணியோட உடலுக்கு பல்வேறு தரப்பினர் அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. இந்த அஞ்சலியில அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் கோவி செழியன் அவர்கள் அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த பள்ளியை ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரஸ் மீட்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த விதத்திலும் பயந்துடக்கூடாது, அவங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் உடனடியாக நீங்க கொடுக்க வேண்டும். நடக்கக்கூடாத ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. சோ குழந்தைங்க யாரும் பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வாரம் ஃபுல்லா பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. 25ஆம் தேதி பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் அல்லாம ஆசிரியர்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்க சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக அரசு ஊழியர்கள் பாதுகாப்பு சட்டத்தை வலுப்படுத்துறதுக்காக சட்டத்துறையில பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் மேல மனித உரிமை ஆணையம் புகார் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த புகார் பதிவு பண்ண என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, கொலை சம்பவம் நடந்த பள்ளியில ஒரு வாட்ச்மேன் கிடையாது. அது மட்டும் இல்லாம பள்ளி நுழைவாயில ஒரு கேட்டு கூட இல்ல. இந்த பள்ளியில மட்டும் அல்லாம பல்வேறு அரசு பள்ளியில பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தான் நீடிச்சுட்டு வருது அப்படிங்கிற மாதிரி மனித உரிமை ஆணையத்திட்ட புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த புகார் அடிப்படையில விரைவிலே பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வைரல் ஆயிட்டு வருது. சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு. ஓகே, பாய். உங்கள் சிஜி.